அடே பப்ளு, அடே டப்ளு, ஒழுங்கா நின்னுடுங்கடா, உங்களால தப்பிக்க முடியாதுடா. ஏய் டப்ளு, போடா தம்பி, சீக்கிரம் அடே எடுத்து வா. காடுகளா மாட்டீங்களாடா? இருடா கண்ணுகளா, வகையா வந்து சிக்கிக்கிட்டீங்களா என்கிட்ட? அச்சோ, யாரா அது? கடிச்சு தின்னு ஆப்பிளா? அடே யாரு வேறடா இது? ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல. அட எங்க இருந்தா தூக்கி போறீங்க சொல்லுங்கடா. வாடா நம்ம ஓடிடலாம். நீங்க எங்கடா போறீங்க? எனக்கு பசி இல்ல. அது திண்டு முட்டை எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் போட்டுக்கிட்டு இருக்கிறது. அச்சோ, இது லாகர் விக்காச்சே. ஜேகே, சூப்பர் ஜேகே, பிரமாதம். நான் இது எதார்த்தமா தானே பண்ணேன். கொஞ்சம் இரு. அதுதான் ரொம்ப மோசமான தருணமா இருந்தது. லாகர்பேக் ஒரு மோசமான காரியத்தை செய்யறதா முடிவெடுத்திருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு தைரியமா நான் போய் என்னோட மனசுல எந்த ஒரு தயக்கம் இல்லாம ரொம்ப தைரியமா நான் என்ன பண்ணனா, என்னுடைய ரகசிய வெப்பனை வெளியே எடுத்தேன். அதோட நேர்மையான முகத்தை வச்சு அதை பயன்படுத்தி இந்த கரடி தம்பிகளை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன். அரசரே, இதுவரைக்கும் இருந்த அரசர்களே நீங்க தான் தலை சிறந்த அரசர். சூப்பர் கலக்கிட்டீங்க. திறமசாலி மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய புத்திசாலியும் கூட. இந்த காட்டுல யாராலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அரசே, ஏதோ சீக்ரெட் வெப்பன் சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்களேன். என்னுடைய சீக்ரெட்டான வெப்பன் என்னன்னா அது சீக்ரெட். அது என்ன சீக்ரெட்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். தெளிவா சொல்லுங்க. இதுல மர்மமா என்னடா இருக்கு? வாழைப்பழ தோலை தானே தூக்கி போட்டு. ஆமா, யாரும் இல்லன்னா. ஆனா பொருள் என்னங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த தருணத்துல எதை பயன்படுத்தணும்ன்றதா முக்கியம். அதான் பயன்படுத்தேன். நான் ஒண்ணு உன்ன மாதிரி முட்டாள் கரடி எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு கைமாற நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். உங்களை லாகர் கிட்ட இருந்து காப்பாத்தணும். தான் மறந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருடா. கொஞ்சம் அமைதியா இரு. டேய் அண்ணா, என்ன விடுடா. டேய் நான் சொல்றது கேளு. என்ன பார்த்தா நீ பயந்தாங்குளின்னு சொல்ற? இங்க இருக்கிறதுல நம்ம தான் தைரியசாலின்னு எல்லாருக்கும் தெரியும்ல. வாய மூடு. நான் தான் தைரியசாலி. போதும் போதும், ரெண்டு பேரும் நிறுத்துங்கயா. இப்படி பேசுறதெல்லாம் வேஸ்ட். அதனால நான் சொல்றபடி கேளுங்க. நாம ஒரு போட்டி வச்சுப்போம். என்ன இதுக்கு சம்மதிக்கிறீங்களா? கொஞ்சம் இருங்கப்பா, நான் போட்டி ஆரம்பிச்சு வைக்கிறேன். நம்ம ஜங்கல் வாரியரோட ஃபர்ஸ்ட் போட்டி இப்ப நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன்ப்பா. ஆமா, நானும் கேரட் தேடணும். அதனால நானும் போயிட்டு வந்துடுறேன். பாய். அரசரே, இந்த போட்டி ரொம்ப ஆபத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் இங்க இடத்தோட கிளம்புறாங்க. ஆமாண்டா டிக்கி, இது உனக்கு ரொம்பவே ஆபத்தான போட்டி. அதனால நீ ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் அந்த போட்டியில ஜெயிப்பேன். சரி சரி, போதும் பேசுனதை விடுங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம போட்டி ஆரம்பிச்சு மோதி முடிவு என்னன்னு தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசிட்டு இருக்காத. முதல்ல போட்டி ஆரம்பி. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஆமாண்டா, ஆரம்பிக்கிறியோ? ஓகே, ஆரம்பிச்சிட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், கிராஸ் தி பிரிட்ஜ். பிரிட்ஜ்ல கிராஸ் பண்ண முடியாது. முடியாதுன்னா சொல்லக்கூடாது. இது சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? மரையேற போட்டி வச்சுக்கலாமா? அது சூப்பரா இருக்கும். அதெல்லாம் முடியாது. மரம் தாவறது, போர் அடிக்கும். நெருப்புல குதிக்கிறது, அடிச்சு பறக்க விடுறது. சுவாரஸ்யமா எதுவுமே நீ சொல்ல மாட்டியா? என்னப்பா, நான் எது சொன்னாலும் நீங்க வேண்டாங்கறீங்க. அந்த லாகர் விக்க கூட ஈஸியா சமாளிச்சிடலாம் போல. கொஞ்சம் இருங்க. அட, நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, இந்த ஜங்கல் வாரியர் கான்டெஸ்ட் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நான் செய்யறேன். சரியா? லேட்டஸ்டான ரூல்ஸ் நான் சொல்றேன், கவனிங்க. நீங்க எல்லாம் போய் அந்த விக்கோட டூல்ஸ் திருடிட்டு வரணும். அதுல ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். நல்லா இருக்கு. நானும் வரேன். ஓகே, இன்னும் என்ன வேடிக்கை? ஆரம்பிங்கப்பா. டேய் அண்ணா, சீக்கிரம் ஓடலாம். சரிடா தம்பி, வா போலாம். இருங்கடா, நானும் வரேன். டேய் நில்லுங்கடா. ஹலோ அரசரே, நீங்க தான் ஜெயிப்பீங்கல. நண்பர்களே, லஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் நான் திங்கறதுலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா நீ? அசிப்பா போடுறல. இப்ப மட்டும் போட முடியும். நசிக்கிறவன் நசிக்கி. இல்லடா, உனக்கு இதான் கதி. என் சுவையான கப்பு கேக்கு. இங்க வாடா தங்கம். ஏய் டப்ளு, அவனுக்கு போய் நம்ம ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தரலாமா? உள்ள
போலாம் டீக்கி. இவனுக்கு உள்ள போய் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. நாம உள்ள போனா மாட்டிக்குவோம். மாட்டினா தேவையில்லாம சண்டை பண்ணோம். இப்ப வேணாப்பா. நான் சாப்பிட்ற தெரியலையா? இங்க இருந்து போங்கப்பா. மாட்டீங்களா? என்னடா இது? இங்கிட்டு யாரையும் காணோம். சரி, ஃப்ரீயா வர்றாவுக்கு எல்லாம் நம்ம பிரம்மாதான். இங்க இருந்த கேட்க எங்கடா காணும்? நான் அதை இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? என்ன இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? நமக்கு என்ன கவலை? வேடிக்கை பார்க்கலாம். இங்க இருந்த சேர காணோம், டேபிளையும் காணோம். நேற்று நைட்டு சரியா தூங்காம வேற விட்டுட்டோம். அதான் பிரம்ம உச்சத்துக்கு போயிடுச்சு. பேசாம கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குவோடா வீக்கு. பேக்குள்ள தான் இருக்கு. வட தம்பி போலாம். சரி ஓகேடா. ஏய் சிக்கி, ஒழுங்கா பெட்டி கொடுத்துரு. நாங்க ஜெயிச்சிட்டோம். நீ தோத்தாங்கோலி. நான் இன்னும் தோக்கலடா. நான் தான் ஜெயிப்பேன். விக்கோட கண்ணு. எஸ், அது மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுனா சூப்பர். அப்புறம் வெற்றியாளர் பட்டமும் கிடைச்சிரும். சும்மா விட மாட்டேன்டா. சூப்பரான மேட்ரு. யார் என்னடா பண்றது இங்க? துப்பாக்கி சத்தம் அந்த விக்கோட வீட்ல இருந்து தானே வந்திருக்கு. அச்சச்சோ, சிக்கி இப்ப விக்கோட வீட்டுல தான்டா இருக்கான். பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? தம்பி சீக்கிரமா நம்ம போய் பார்க்கலாம். சரிடா. என்ன காப்பாத்துங்க, நீ காப்பாத்துங்க. விக்கு, நீ ரொம்ப மோசமானவன். என்னை விட்டுடு. தயவுசெய்து சொல்றது நிஜமாவாடா? இந்த இடத்துக்கு வந்து உன்னைய காப்பாத்துறதுக்கு யாரடா தம்பி இருக்காங்க? என்ன விட மாட்டியா? இந்த லாகத்துக்கு கிழங்குகளை தொந்தரவு பண்றாங்க. யாரோ என் வீட்டுக்குள்ள வந்து திருடி இருக்காங்க. அதை திருடுறது எல்லாமே நீதானே? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. போய் சொன்னு வச்சுக்க. என்கிட்ட நீ உண்மையை சொல்ல மாட்டல. நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லலாம். அப்புறம் கதை அவ்வளவுதான்டா. உன்கிட்ட நான் இப்ப எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இப்ப இத பாரு. கரடிகளா நீங்களா? நீக்கு உனக்கு ஒன்றும் ஆகலையே. உன்னை காப்பாத்த வந்துட்டோம். இதெல்லாம் என்னோட பொருட்களாச்சே. அதான பார்த்தேன். நீங்க தான் திருட்டு பசங்களாடா. அப்படின்னா குரங்கு இல்ல. கிட்ட வராதுக்கடா. என்ன பண்றது? நீங்க மட்டும் என் கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த குரங்கு கதை முடிஞ்சிரும்டா. இல்ல லோகர்விக், அப்படி பண்ணாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அந்த பயம் இருக்கட்டும்டா. சரி, இங்க பாருங்க. ஒழுங்கு மரியாதையா என் பொருள் எல்லாம் வச்சிருங்க. அவ்வளவுதானே? வச்சிருக்கோம். இப்போ நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க செய்வீங்கல்ல? உங்க ரெண்டு பேரையும் ஜூவுக்கு நான் வித்துறோம். எனக்காக அவங்க திரும்ப வந்திருக்காங்க. இந்த லாகர்விக்க ஒன்றும் மடப்படக்கூடாது. சிக்கி, நம்ம போக முடியாது. ஏன்னா சிக்கி இன்னமும் அங்கதான் இருக்கான். சரிடா. சிக்கி, உனக்கு ஒண்ணு ஆகலையே சிக்கி. அந்த நேரத்துல அந்த கையில நான் அறுத்துட்டேன். அப்புறம் விக்கு மேல நான் குதிச்சு இவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன். என்கிட்ட அடி வாங்க முடியாம அவன் கால்ல விழுந்துட்டான். அப்புறம் கதறான். இந்த அரசன் டீக்கு கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான். அப்புறம் அவன் மரம் வெட்டுறதுக்கான எல்லாம் நொறுங்கிருச்சு. அதை பார்த்து அதிகமா போயிட்டான். இதுக்கப்புறம் காட்டில் உள்ள மரங்களை வெட்டவோ அழிக்கவோ முயற்சி பண்ண முடியாது. போட்டிக்கான முடிவை இப்ப நான் சொல்ல போறேன். இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னா அது அரசே, நீங்க அசத்திட்டீங்க. அற்புதம். கலக்குன்னு கலக்கிட்டீங்க. சிக்கி மட்டும் இந்த வாட்டி எதுவும் பண்ணாம இருந்திருந்தா லாகர்விக்கைகளை ஒரு வழி பண்ணிருப்பான். ஆமாடா, நான் சரியா சொன்னேன். என் பொருள் எல்லாமே இப்படி உடைஞ்சு போச்சு.
ஏ கரடிகளா, இதுக்காக நான் உங்களை விட மாட்டேன்டா.